ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 79. இந்த பகுதியில் 86வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம விஸ்வரேதோ பிரஜாபவக ஆகத் சம்வத்சரோ வியாலவ் பிரத்யய சார்வதர்ஷனக. நாமம் 86. ஓம் சுரேஷாய நமக. எல்லா கடவுளுக்கும் இறைவன், அதாவது தேவாதி தேவர். இதை ஒரு கதையில் இருந்து பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மதேவர் திருமாலை நேரில் காண விருப்பப்பட்டார். அதற்காக கடும் தவமும் புரிந்தார். பல்லாண்டு காலம் தவம் புரிந்தும் திருமால் பிரம்மாவிற்கு காட்சி கொடுக்கவில்லை. அதனால் பிரம்மா தவிக்கலானார். அடடா, திருமாலை காண என்னத்தான் வழி என்று தவித்தார். அப்போது நான் உனக்கு நிச்சயம் காட்சி தருவேன் என்று ஒரு அசரீரி கேட்டது. அது திருமாலின் குரல் என்று பிரம்மா புரிந்து கொண்டார். எப்போது நான் உன்னை தரிசிக்க முடியும் என்று கேட்டார் பிரம்மா. அதற்கு அசரீரி வடிவில் இருந்த திருமால் இப்படி பதில் சொன்னார். நேபாளத்தில் சாலக்கிராமம் என்று ஒரு க்ஷேத்திரம் உள்ளது. அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள ஒரு குருகுலத்தில் மந்தன் என்ற ஒரு அந்தன சிறுவன் வேதம் பயின்று வந்தான். அவன் தன் குருவையும் வேதத்தையும் மதிக்காமல் அவமானப்படுத்தி கொண்டே இருந்தான். அதனால் ஒரு நாள் மிகவும் கோபம் கொண்ட அவனது குரு, நீ வேதம் படிக்க தகுதியற்றவன், வெளியே போ என்று சொல்லிவிட்டார். அதனால் அவனும், அதாவது அந்த மந்தன் என்ற சிறுவனும் குருகுலத்தை விட்டு வெளியேறிவிட்டான். ஆனால் பிறகு தன்னுடைய தவறுக்காக வருந்தினான். அதற்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக பெருமாள் கோவில்களில் புல் செதுக்குதல், தூய்மைப்படுத்துதல் போன்ற தொண்டுகளை செய்து வந்தான். அதன் விளைவாக அடுத்த பிறவியில் தாந்தன் என்ற பெயருடன் விந்திய மலை பகுதியில் பிறந்தான் அந்த சிறுவன். அந்த தாந்தன் விந்தியமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் தவம் செய்தான். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் வானில் தென்பகுதியில் இருந்து பேரொளி ஒன்று தெரிவதை பார்த்தான். உடனே அந்த ஒளியை பின்தொடர்ந்து வந்தபோது அந்த ஒளி தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள ஆதிநாத பெருமாளிடம் இருந்து வருவதை கண்டான். அந்த ஊரை அடைந்த தாந்தன் ஆதிநாத பெருமாளை வழிபடத் தொடங்கினான். இந்த தாந்தன் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன். அதனால் எல்லாருக்கும் வரும் சோதனை அவனுக்கும் வரத்தான் செய்தது. அதாவது அந்த ஊரை சேர்ந்த அந்தணர்கள் இவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்ததால் கோவிலுக்குள் வருவதை எதிர்த்தனர். அதனால் தாந்தன் என்ன செய்தான் தெரியுமா? தாமிரபரணியின் வடக்கு கரையில் தனியாக ஒரு கோவிலை அமைத்து அங்கே ஆதிநாதனை வழிபட்டான். இப்போதும் அந்த ஊர் அப்பன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது அந்த தாழ்ந்த குலத்தில் பிறந்தான் என்று அந்த தாந்தனை இழிவுபடுத்தினார்களே, அந்த அந்தணர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்க்கலாம். இங்கே தாந்தனை வெறுத்த அந்தணர்கள் அனைவருக்கும் பார்வை பறிபோனது. அப்போதுதான் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அதனால் தாந்தனிடம் வந்து மன்னிப்பு கோரினார்கள். அப்போது ஆதிநாத தேவியோடு ஆதிநாத பெருமாள் காட்சி தந்து பார்வை இழந்தோருக்கு மீண்டும் பார்வை தந்தார் எம்பெருமான். அவனை இழிவுபடுத்திய அந்தணர்களுக்கு பார்வை தந்தான் எம்பெருமான். தாந்தனை என்ன செய்தான்? அவனை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றார். அன்று முதல் அந்த ஊர் தாந்த க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. தாந்தன் வைகுண்டம் சென்று விட்டானா? இங்கே என்ன நடக்கிறது பார்க்கலாம். அந்த விந்தியமலை அடிவாரத்தில் தாந்தன் தவம் செய்து கொண்டிருந்தானே ஒரு ஆலமரத்தடியில். அந்த மரத்தடியில் ஒரு வேடன் சில நிமிடங்கள் ஓய்வெடுத்தான். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! தாந்தன் தவம் செய்த
மரத்தடி அல்லவா. அந்த புண்ணியத்தின் விளைவாக அந்த வேடன் அடுத்த பிறவியில் சங்கன் என்ற முனிவராக பிறப்பெடுத்தான். அந்த சங்க முனிவர் முக்தியடைய விரும்பி கடுந்தவம் புரிந்தார். அப்போது அவரை சந்தித்த நாரதர் அவனுடைய முற்பிறவியை பற்றி கூறினார். அதாவது, வேடனாக இருந்த நீ தாந்தன் தவம் புரிந்த இடத்தில் அமரும் பாக்கியம் பெற்று அதனால் இப்போது முனிவனானாய். அந்த தாந்தன் திருமாலை வழிபட்ட தாந்த கஷேத்திரத்திற்கு சென்று திருமாலை வழிபட்டால் விரைவில் முக்தி கிட்டும் என்றார். உடனே அந்த சங்க முனிவர் சங்கு வடிவம் எடுத்துக்கொண்டு தாமிரபரணி நதியை அடைந்து அந்த நதிக்கரையில் உள்ள ஆதிநாதனை 1000 முறை பிரதட்சிணம் செய்து முக்தி பெற்றார். சங்கமுனிக்கு முக்தி கிடைத்ததால் அந்த க்ஷேத்திரம் இப்பொழுது தாந்த க்ஷேத்திரத்திலிருந்து திருசங்கனித்துறை என்று பெயர் பெற்றது. இதையெல்லாம், இந்த கதையெல்லாம் பிரம்மாவிற்கு திருமால் கூறினார். பிறகு பிரம்மாவிடம், அந்த தாந்த க்ஷேத்திரமாகிய திருசங்கனித்துறையில் போய் நீயும் தவம் புரிந்தால் தாந்தனுக்கும் சங்கு முனிவருக்கும் காட்சி தந்தது போல உனக்கும் காட்சி தருவேன் என்று சொன்னார். அதுபோலவே பிரம்மாவும் அந்த ஊரை அடைந்து தவம் புரிந்து அங்கே ஆதிநாதன் வடிவில் திருமாலை கண்குளிர தரிசித்தார். திருமால் பிரம்மாவிற்கு குருவாக இருந்து வழிகாட்டி தவம் புரிய சொன்னமையால் அந்த ஊர் இப்பொழுது குருகூர் என்று மாறியது. அதன் பிறகு அந்த திருக்குருகூரில் நம்மாழ்வார் அவதரித்தமையால் ஆழ்வார் திருநகரி என்று பெயர் பெற்றது. இப்போது அந்த ஊர் ஆழ்வார் திருநகரி என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும். இந்த கதையில் தவம் செய்ய நினைத்த பிரம்மாவிற்கு குருவாக இருந்து திருமால் வழிகாட்டியதை பார்த்தோம். இப்படி தேவர்களை படைத்ததோடு மட்டுமன்றி அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கி அவர்களின் உஜ்ஜீவனத்துக்கு உதவுவதால் சுரேஷ என்று திருமால் அழைக்கப்படுகிறார். சுரேஷ என்ற நாமத்தில் சுர என்றால் தேவர் என்று பொருள், ஈஷ என்றால் படைத்து வளர்ப்பவன் என்று பொருள். அந்த திருக்குருகூரிலேயே அவதரித்த நம்மாழ்வார் சுரேஷ என்று திருமால் விளங்குவதை எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறு கூறத்தனொல் நின்ற ஆதி பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. இப்படி திருவாய்மொழியில் 4ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமாக பாடியிருக்கிறார். அதாவது, அண்டமும் தெய்வமும் உலகமும் உயிர்களும் மற்றும் எதுவுமே இல்லாத பிரளய காலத்தில் நான்முகனை தன் உந்தி கமலத்தில் தோற்றுவித்து உலகங்களையும் உயிர்களையும் படைத்தான். இத்தகைய எம்பெருமானே மலை போல் மணிமாடங்கள் நிறைந்த திருக்குருகூரில் நின்றருளும் ஆதிபிரானாக அருள் புரிகிறான். அவனை விட்டு மற்றைய தெய்வங்களை நீங்கள் நாடலாமோ என்று பாடியுள்ளார் நம்மாழ்வார். இந்த 86வது திருநாமமான ஓம் சுரேஷாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் மனங்களை எப்போதும் திருமால் ஆட்சி செய்வார். இது 86வது திருநாமம். அடுத்து 87வது திருநாமம் ஓம் சரணாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.